நீட்டை வந்து நீங்கள் தான் வந்து நாடாளுமன்றத்தை அமல்படுத்தி சட்டமாக பாஸ் பண்ண காரணமாக இருந்திருக்கீங்க. இப்போ நீங்களே நீட்டை எதிர்க்கலாமா? ஆதவர்ஜனாவுக்கு தொடர்ந்து அறிவுபூர்வமாக இல்லை, வளர்ந்த அளவு அறிவு வரல அப்படின்னு சார். இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. திமுகவுடைய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் வந்து நீட் மசோதாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ காந்தி செல்வன் வந்து ஒரு பில்லை, நீட் தொடர்பான எந்த பில்லையும் வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணல. காந்தி செல்வன் இல்லைங்க, குலாம் நபி ஆசாத் உள்படங்க மோசடி நடந்ததுக்கு போராட்டம் நடத்தும் போதெல்லாம் வாய்ப்பு ஊத்திட்டு இருந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் வந்தால் அவனை தூக்கின்னு போயிட்டு வெளில போடுறாங்க. ரோட்ல எல்லாம் போராட்டம் நடத்தலாமான்னு கேட்குறாங்க. முன்னாடி முன்ன பண்ண போராட்டம் நடத்திருந்தா தெரியுமான்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் பதிவு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருந்தால் தோணுது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் முடிச்சவர், அவர் பேசிக்காகவே எம்பிபிஎஸ் முடிச்சவர். தலைமை சொல்கிறார், கன்கரன் லிஸ்ட்லேருந்து ஸ்பெஷல் கன்கரன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணுமா கல்வித்துறை. இதுக்கு ஒரே தீர்வு, ஒரு ஸ்பெஷல் கன்கரன் லிஸ்ட்னு ஒன்று சொன்னார். இந்த ஸ்பெஷல் கன்கரன் லிஸ்ட்டை யார் உருவாக்கணும்? மத்திய அரசு உருவாக்கணும். அது போகாத ஊருக்கு வழி தேடுது அந்த கவர்மெண்ட். வழியே இல்லை, போகாத வழிக்கு இது ஊருக்கு வழி தர்றதில்ல. அப்படி ஒரு ஊரே இல்லை. அறிவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. திமுக அரசுக்கு எதிரான சூழல், ஆனால் அதிமுக ரொம்ப வேண்டிய சூழல். இன்னி வரைக்கும் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்க அதிமுக ஒரு முறை கூட ராஜீவ் காந்தி கிட்ட கல்வித்துறையை தவறாக அந்த சூழல் எடுத்துட்டு போயிட்டீங்க, மாநில பட்டியலில் கூட கேட்கவே இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த புள்ள காங்கிரஸுங்க, இளைய புள்ள பிஜேபிங்க. போன முறை வரைக்கும் இந்தியா கூட்டாட்சி சரியில்லை அப்படின்னு ராகுல் காந்தியை பேசுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஹேப்பன். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்ய போகிறதா தாவேக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்னன்னா, தலைமை ஆசிரியர்கள் தான் வந்து அந்த திட்டத்துக்கு தேவையான சமையலறை வந்து தேடி கண்டுபிடிச்சி செப்டம்பர் 17 அடையாளம் காட்டி அப்பாயின்ட் பண்ணணும். அது அவங்களுடைய பொறுப்பு. அதில் இன்னொரு விதிமுறை என்ன, அந்த சமையலர் வந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து அவங்க கொண்டு வந்து இதை உடனடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமை ஆசிரியர்கள் தரப்புலேருந்து நிறைய குமுறல்களை வந்து கேட்க முடியுது. ஏற்கனவே கல்வி சார்ந்த நிர்வாக பணிகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இது வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், வெளியிருந்து ஒருத்தரை வந்து இந்த பணிக்கு இவர் சிறப்பாக இருப்பாருன்னு ஹையர் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த விவரம் தெரியாது, எங்களுக்கு அந்த முன் அனுபவம் இல்லை, இது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு குமுறலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. பள்ளிகளுக்கு வந்து காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் எங்கள் தலைவர் அவர்கள் தான் கொண்டு வந்தார். அது வந்து ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய 1ஆவது வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க மாணவர்களுக்கு, முதல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்னு வழங்கப்பட்டது. பிறகு ஓராண்டு கழித்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அது நீடிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அது கிட்டத்தட்ட ஒரு 18-20 லட்சம் மாணவ செல்வங்கள் பயன்பெறுற அளவுக்கு செஞ்சுருக்கு. அந்த திட்டம் பெரிய வரவேற்புக்குரிய திட்டமாக சமூகத்தில் ஒரு நல்ல திட்டமாக வந்துடுச்சு. இப்போ வந்திருக்க அந்த அரசு வந்து அந்த திட்டத்தை கைவிடாமல், ஆனால் கைவிடாமன்னு சொன்னதில் விட, கைவிடாமன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒழுங்காக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆனால் அதில் கூட ஒரு சிக்கலாக என்னவோ இவங்க ஒரு அந்த திட்டத்தை கொண்டு வர்ற மாதிரியும், இல்லை அந்த திட்டத்துக்கு பெயர் சூட்டாமல் இருந்த மாதிரி. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான், எந்த முதலமைச்சர் பேரும் கூட கிடையாது. ஆனால் இப்போ அவங்க பெரிய அறிவாளிகளாக பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி, அது அவ்வளோதான், யாரிடம் எதை எதிர்பார்க்கணுமோ அவங்கக்கிட்ட அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு. இந்த திட்டத்தை இப்போ விரிவாக்கம் பண்ணுறாங்க, அப் டு 8ன்னு நினைக்கிறேன். அதை இந்த மாதிரி விரிவாக்கம் செய்யணும்னு வரும்போது இதுக்கான சமையலரை யார் நியமிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்போது, இது கிராமப்புறத்தில் ஒரு சின்ன சென்டராக இருக்கும். அந்த அதுக்குள்ளே இருக்க ஸ்கூலுக்குள்ளே மாணவர்களோட எண்ணிக்கை ஏற்ப அந்த ஊரில் கண்டுபிடிச்சி எழுத்திடலாம். நீங்கள் மேல்நிலைப்பள்ளி அதுவும் நகர்ப்புறத்துக்கெலாம் வரும்போது அந்த மாதிரி ஒரு பள்ளியில் படிக்கிற அந்த குழந்தையோட பெற்றோரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு ரூலை வந்து டிசைன் பண்ணுது. அது காரணம் என்னென்னா, ஒரு அக்கறையோட ஒரு ஈடுபாடோட
தான் குழந்தை அங்கே படிக்குது, நான் என் வீட்டு குழந்தைக்கு செய்கிற மாதிரி எல்லா குழந்தைக்கும் செய்யணும், அந்த அக்கறை அதில் இருக்கும். அதுதான் வந்து காரணம் எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் உருவாக்குனதுக்காக. இப்போ அந்த திட்டத்தை அது விரிவாக்கத்தில் அதே போல் சமையலறை நியமிக்கணும் போது யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. இது வந்து மேல்நிலைப்பள்ளி அளவுக்கு வரும்பொழுது பெரிய பள்ளி பெரிய எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு பள்ளியிலையும் அந்த மாணவர்களோட இல்லத்தை சார்ந்தவங்கெல்லாம் கேட்டு பிடிக்கணும்னு வரும்போது பெரிய பிரச்சனை. ஓகே, அது நடைமுறை பிரச்சனையே நிர்வாக ரீதியில் பார்க்கணும். இதை வந்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறாங்கன்றாங்க. அப்படி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கும்போது அவங்க பள்ளி நிர்வாகத்தை பார்ப்பாங்களா, இந்த நபரை தேர்ந்தெடுப்பதற்காக அலைவாங்களா? இந்த நபர்ன்றது ஒரு 300 பேர் படிக்கிற பிள்ளையா ஸ்கூலாக இருக்குதுன்னு வச்சுங்க. 300 பேருக்கான மாணவர்களில் யார் வீட்டில் இந்த மாதிரி வேலைக்கு வருவீங்க, மாதத்துக்கு 2000 ரூபா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு யாரெல்லாம் கேட்பாங்க? இது அந்த பெற்றோருக்கு அந்த பசங்க போய் சொல்லணும். ஊர்லேருந்து வரும். இப்போ ஒரு ஆரம்ப பள்ளினா அந்த ஊருக்குள்ளே இருக்கும். இது எப்படின்னா பல ஊர்கள் சேர்ந்தது தான் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளிலாம் அப்படி தான் இருக்கும். சர்க்கிள் கிலோமீட்டர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து எந்த ஊரை சார்ந்தவங்கள எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது, யார் தேடுறது, எந்த மாணவன் போய் அவங்க பெற்றோரில் சொல்லி வர வைக்கிறது, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் அரசு துறை சார்ந்த அந்த நிர்வாகத்தில் இருக்க மூலியமாக தான் இதெல்லாம் நியமிக்க போகணுமே தவிர ஒரு டீச்சிங் ஸ்டாஃபை இதில் ஈடுபடுத்த ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து இதுக்கு ஈடுபடுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் வரும். அதை அவங்க எதிர்கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் ஃப்யூச்சர்லேயும் வரும். இது நியமிக்கிறதுல தொடங்கி பிறகு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ஹெச்எம் தான் இதை நியமித்தார், தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுச்சு. அப்பயே சொன்னேன், 3 ஊர் இருக்கும் ஹேம்லெட் வில்லேஜஸ், இந்த ஊருக்காரங்கலேருந்து கொண்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுட்டாருன்னு இன்னொரு ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா யார் பொறுப்புன்றாங்க. இதெல்லாம் நடைமுறை பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து நேரடியாக செய்ய முடியாமல் அதுக்கு பதிலாக வந்து ஊரக வளர்ச்சித்துறை அந்த ஒன்றிய அலுவலகத்தின் மூலமாக அவங்க மூலிமா பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறது பெட்டருன்றது தான் என்னுடைய சஜஷன். நீட்டை வந்து நீங்கள் தான் வந்து நாடாளுமன்றத்தை அமல்படுத்தி சட்டமாக பாஸ் பண்ண காரணமாக இருந்திருக்கீங்க. இப்போ நீங்களே நீட்டை எதிர்க்கலாமா அப்படின்னு ஆதவர்ஜனா சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஆதவர்ஜனாவுக்கு தொடர்ந்து அறிவுபூர்வமாக இல்லை, அவர் வளர்ந்துருக்கிற ஆள் மட்டும்தான் இந்த பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல அப்படின்னுடுவாங்க. சார் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, திமுகவுடைய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் வந்து நீட் மசோதாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க 2010 அது வந்தது நீட்டுக்கான ஒன்று. நீட்டுன்றது வந்துட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது வந்து எம்சிஐன்றது ஒரு அமைப்பு, இட்ஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. அதுக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் படி ஒரு உரிமையை கொடுக்குது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்படி வழக்கறிஞர்களை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பு கொடுக்குதோ ஒரு பாடி, அதே மாதிரி ஒரு பாடி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு கொடுக்குது. அவங்க சீர்திருத்தத்தை பண்ணுறன்ற பேரில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்கு ஒரு பொது தேர்வாக இந்த நேஷ்னல் அந்த என்ட்ரன்ஸ் அண்ட் எலிஜிபிள் டெஸ்ட்டை வைக்கிறேன்னு சொல்லி அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அறிவிக்கிறாங்க. இது அவ்வளோதான். இது நோட்டிஃபிகேஷன் அறிவித்ததை தான் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு மற்றவங்களாம் போனாங்க. அது அரசியலமைப்பு, அதாவது ஒரு பில்லே கிடையாது, சட்டமே இல்லை, அதை வந்து காந்தி செல்வன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்கிற ஒரு அப்பட்டமான பவானியில் வாங்கிட்டு வந்த ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய்யை. ஸோ அப்போ காந்தி செல்வன் வந்து ஒரு பில்லை, நீட் தொடர்பான எந்த பில்லையும் வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணல. காந்தி செல்வன் இல்லைங்க, குலாம் நபி ஆசாத்துக்கு உள்படங்க அமைச்சரவைக்கு அதுவோ இல்லை பார்லிமெண்ட்டில் பில்லே வரலைங்க. பில்லு எப்படிங்க வரும்? அது நீட்டு 2013 சுப்ரீம் கோர்ட்டு எதை சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிச்சு அந்த கேஸை? நீங்கள் நீட்டே தப்புன்னு சொல்லி, இட் இஸ் அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லிச்சு, அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லி தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. நீட் தேர்வே கூடாதுன்னு 2013 நீக்கப்பட்டது. அதாவது நீதிமன்றத்தால் அது வந்து தப்பு. பில்லு வராம எப்படிங்க சார் நீதிமன்றம்? அதை தான் சொன்னாங்க, பில்லு வராது தான் தப்புன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஓகே,
ஏன்னா எம்சிஐ தான் இதை வெளியிடுது. ஏன் வந்து இதை ஒரு சட்டமா பாஸ் பண்ணாம நீட்டுங்கிற ஒரு சிஸ்டத்தை எப்படி நீ கொண்டு வந்தன்னு கேக்குது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்களில் செக்ஷன் 10D ஒன்று இருக்கு. அந்த 10Dலையும் அதே போல வந்து செக்ஷன் 33MB சப்கிளாஸ் MBன்னு இருக்கு. இந்த சட்டங்கள் படி கணக்கெடுக்கும்போது அந்தந்த மாநிலத்தில் உள்ள கல்லூரிகளுடைய பல்கலைக்கழக நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கான சில அதிகாரங்கள் இருக்கு. அதை தாண்டிய ஒரு விஷயமா தான் அப்ப அந்த இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அறிவிச்சிருக்கு. அறிவித்தது வெறும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய யூனியன் கவர்மெண்ட் அல்ல. ஆனா அது அதோடைய கண்ட்ரோல்ல தானே வருது. அது வருது அறிவிச்சது. அதனால தான் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வழக்கு போனது. வந்து பல்வேறு அமைப்புகள் போச்சு. அதில் மெயினாக அங்கங்கே தொடுத்தாங்க. எங்கே நடந்ததுனாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் வந்து சிஎம்சி வெள்ளூர் போட்டது, திமுக அரசு போட்டது, திமுக கட்சி சார்பாகவும் போட்டது. திமுக அரசு ஏன் போட்டது அப்படின்னா முதலே சொல்லிட்டோம், நிறைய பேர் நீட் தேர்வை பொதுவாக எதிர்க்கிறான்றாங்க. கலைஞர் பொதுவாலாம் எதிர்க்கல, நுழைவுத் தேர்வே வேணான்னு எதிர்த்து இப்ப இருக்க நீட்டின் ஒரு ஃபார்மேஷன் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கேஸை வந்து டிஎம்கே போட்டிருக்கு. ஆமா, ஏன்னா எங்களுடைய உரிமை வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நாங்கள் வச்சிருந்து அதை நீங்கள் மொத்தமாக சென்ட்ரலைஸ்ட் ஆக்கிறேன் அதுக்காக எதிர்க்கிறேன்னா அது வேற ஒரு காரணம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், லா காலேஜாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், வெட்டினரியாக இருக்கட்டும், டென்டலாக இருக்கட்டும், எதுக்குமே நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டான்னு 2006 சட்டத்தை கொண்டு வந்துட்டார் கலைஞர். இந்த சட்டத்தை ஒப்புதல் வழங்கி சட்டம் ஆக்கியது வந்து ஒன்றிய அரசு. அவங்க ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, இங்கேருந்து பாஸ் பண்ணி அனுப்பிச்சாலும் அவங்க தான் பண்ணி எங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுக்குள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டான்னு கொண்டு வந்துட்டோம். இது ஒன்றிய அரசோடைய திணிப்புலாம் கிடையாது. இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆக்ட்னு கொண்டு வந்தார் 83. அதை இனிமேல் காலங்களில் வேண்டான்னு கலைஞர் எடுத்த சட்டத்தை ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு. அப்போ எனக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது, எனக்கான ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது, உரிமை இருக்குது என் மாநிலத்துக்கு. நீ புதுசாக ஒரு தேர்வு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டுச்சு. திமுக சார்பாகவும் போட்டாச்சு, தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் போட்டு வழக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பல மாநிலத்தில் பிரச்சனை இருக்குது, மொத்தமாக கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றா நடத்துங்கன்னு சொல்லிடுச்சு எம்சிஐ. அதனால் எல்லா வழக்கையும் ஒன்றாக்கி எல்லாரும் பார்ட்டிஸ், ஆனால் வழக்கு நடக்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கொண்டு வந்து மொத்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தும் போது 2013 இது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது முறையற்ற தன்மை, இல்லை உனக்கு அதிகாரத்துக்கு மீறிய ஒரு செயல் அப்படின்னு அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரக் டவுன். அதாவது அந்த நீட் தேர்வுன்றதே நீக்கிடுச்சு, கிடையாதுன்ட்டாங்க. அப்போ அது யூபிஏ கவர்மெண்ட் பீரியடாக இருந்தாலும் அது எம்சிஐ கொண்டு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். இது எப்படி வந்து பில்லுன்னு கொண்டு வந்து காந்தி சிவில்னு அறிமுகப்படுத்தியிருப்பார். பொதுவாக வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வில் நாட் பி அலோட் டு இன்ட்ரடியூஸ் தி பில்ஸ். சரில இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அதாவது கேபினெட் அமைச்சருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. கேபினெட் அமைச்சர் தவிர்க்க முடியாத சூழலில் தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தா மட்டும்தான் பில் மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு குறிப்பிட்டாங்க. அதாங்க, அது வேற சம்பவத்துக்கு, வேற ஒரு ஆக்ட். அதான் சொன்னேன், அவர் கொடுத்தா மட்டும்தான் அவர் மூவ் பண்ணலான்ட்டேனே. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னுவாங்க, அவருக்கு வந்து முழுக்கவே உரிமை உண்டு, அவர் பில்லை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு கேபினெட் அமைச்சர் கீழே இருக்கிறாருன்னா வித்தவுட் தி கேபினெட் மினிஸ்டர்ஸ் கன்கரன்ஸ் he cannot do it. அது இந்த பில்லே கிடையாது, இது பில்லே கிடையாது. ஃபர்ஸ்ட் இட் இஸ் a mere notification. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. நடக்காததை கூட நடந்ததை போல சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் பித்தலாட்டக்காரராக ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு இல்லை. இந்த விஷயத்த நாட் ஒன்லி ஆதவ அர்ஜுனா மட்டும் கோட் பண்ணல, இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இதை கோட் பண்ணி பேசியிருக்காரு. நிறைய திமுக காரங்களே வந்து காந்தி செல்வன் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு நம்புற அளவுக்கு இதோடைய பிரச்சாரம் இருக்கு. அதாவது கேட்ட மாதிரி ஆதவ அர்ஜுனா சொன்னாருன்றத எடப்பாடி சொன்னாருன்னா அவருக்கும் அது பொருந்தும். அவர் மட்டும் என்ன, இதில்
இந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட் பாலிடிக்ஸை பண்ணுறது மட்டும்தான் பிஜேபியோ ஏடிஎம்கேயோ வச்சுருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஆதவர்ஜுனா வந்துட்டார். இல்லாத ஒன்றை எந்த அளவுக்குன்னா போய் சொல்லலான்ற பாலிடிக்ஸை வந்து ஆர்எஸ்எஸ் கற்றுக் கொடுத்த பாடத்தை நன்றாக படித்திருக்கிறார் ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும். அது நல்லா தெரியுது. விஜய் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற இந்த 2 பேர் பேசுறது எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டு போலவே பேசுகிறாங்க. எந்த கவலையப்படாமல் கோயபெல்ஸ் மாதிரி பொய்யை எவ்வளோ அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அது சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இது. ஏன் இந்த விவாதம் வந்ததுன்னா, நீட் தேர்வு எதிர்ப்புக்காக. நீட் அந்த தீர்மானமே ஒரு அம்போக்கு தீர்மானம், அரசு தனி தீர்மானம். அந்த நீட் தீர்மானம் எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு வந்திருக்கு அந்த தீர்மானம். நீட்டிலேருந்து விலக்கு கொடுங்கன்னு தீர்மானம் போட முடியாது, அமெண்ட்மென்ட் தான் பாஸ் பண்ணணும், சட்டம் தான் போடணும். சட்டத்தை திமுக அரசு போட்டு அனுப்பி அதை கிடப்பில் போட்டு பிறகு ரிஜெக்டட்னு சொல்லி போராட்டத்துக்கு பிறகு அனுப்பி கவர்னர் போராட்டத்துக்கு அப்புறம் தான் திரும்பியும் அதை பாஸ் பண்ணி செகண்ட் டைம் பாஸ் பண்ணால் கவர்னர் நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ ஒரு பிரசிடென்ட் அசன்ட்டுக்காக அனுப்பி அதை ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தூக்கி குப்பையில் போட்டு வைக்கிற மாதிரி கிடப்பில் போட்டு வச்சு திமுக அரசு கொண்டு வந்த இந்த சட்ட திருத்த மசோதாவை, அதாவது நீட் விலக்கு மசோதாவை ஒப்புதல் வழங்காமையே பிஜேபி கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அட்டூழியத்தை, அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்குது. இப்போ ஒரு புது பில் போட முடியுமா இவர்? முடியாது. அப்போ ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற பில்லுக்கு ஒப்புதல் தாங்கன்னு தீர்மானம் போடுங்க. அது அவங்க போட மாட்டாங்க. அவ்வளோ நாகரிக அரசியலுக்கு தாவேக்காவோ விஜயோ எதிர்பார்க்காதீங்க. நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு தான் அவங்க அதை செய்யணும். அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா என்ன சொல்லணும்? ஏற்கனவே அனுப்பிச்ச தீர்மானம் கிடப்பில் இருக்கு, அதை உடனே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அதான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீட் தேர்வு மோசடி நடந்ததுக்கு போராட்டம் நடத்தும் போதெல்லாம் வாய்ப்பு ஊற்றிட்டு இருந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் வந்தால் அவனை தூக்கின்னு போயிட்டு வெளில போடுறாங்க. ரோட்லெல்லாம் போராட்டம் நடத்தலாமான்னு கேட்குறாங்க. இது முன்னாடி முன்ன பண்ண போராட்டம் நடத்தியிருந்தா தெரியுமான்னு தெரில. ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை பற்றி விவாதத்தின் போது தான் இது வந்தது. அந்த தீர்மானத்தில் இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குது. அதையும் நான் பதிவு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது தான் தோணுது. இப்போ கல்வித்துறை எதில் இருக்குது? மாநில பட்டியலையா இல்லை ஒத்திசைவு பட்டியலா? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன? அதில் வந்து மாநில அரசுக்கும் சட்டம் போட்டு அதை விதிமுறைகளை பாஸ் பண்ணிக்கலாம், மத்திய அரசும் சட்டம் போட்டு விதிமுறைகளை பாஸ் பண்ணலாம். 2 பேருக்கும் ஒரு பொதுவான அதிகாரம் வந்து அதில் இருக்குது. ஒருவேளை மாநில அரசு போட்டதை மீறி ஒன்றிய அரசு போடுதுன்னா ஒன்றிய அரசு தான் ப்ரைவேட் அப்படியும் இருக்குது. இதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். ஒருவேளை மாநில அரசு போட்டதை மீறி ஒன்றிய அரசு போடுதுன்னா முறையாக சொன்னோன்னா தே ஆல்சோ ஹேவ் டு டேக் கன்கரண்ட் அப்படின்றது தான் ஒரு உண்மையான கூட்டாட்சி. நான் ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வரேன், நீயும் ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேட்கணும். கிடையாது. நான் ஒரு சட்டத்தை நீ தான் போட்ட, இருந்தாலும் எங்களுக்கு அது ஒத்து வர்றன்னு நினைக்கிறேன், நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் சொன்னாவாது நீ கேட்டுக்கணும். இது ரெண்டுமே அதில் இல்லை. ரெண்டுமே செய்யாத ஒருத்தர் யாரானா ஒன்றிய பாஜக அரசு. இது அப்படியே இருக்குது. இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் முடித்தவர், அவர் பேசிக்காகவே எம்பிபிஎஸ் முடித்தவர். தலைவன் சொல்கிறார் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணுமா கல்வித்துறை. இதுக்கு ஒரே தீர்வு. அது யார் கண்டுபிடிச்ச அறிவாளின்னா நடிகர் விஜய் கண்டுபிடிச்சிது. விஜய் கண்டுபிடிச்சதுன்னா அவருக்கு எப்படி தீர்மானம் எழுத தெரியுமான்னு என்ன கேட்டுறாதீங்க. அவருக்கு யாரோ எழுதி கொடுத்தாங்க மண்டபத்தில், அந்த எழுதி கொடுத்ததை தீர்மானமாக படிச்சுக்குது தாவேக்கா. அந்த தீர்மானத்தை இவர் வந்து இங்கே சொல்கிறாரு, எங்கள் தலைவன் வந்து ஒரு தீர்மானத்தை மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை எடுத்து வந்து இங்கே வாசித்தாங்க, இங்கே இல்லை தாவேக்கா மாநாட்டில். அதில் என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்க போகிறேன்னு, சிறப்பு பொதுப்பட்டியல். ஆமாம், கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கும் அந்த சிறப்பு பொதுப்பட்டியலுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? இல்லை அப்படி ஒன்று இருக்கா? அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. அப்போ அதை யார் உருவாக்கணும் அப்படி வேணும்னா? ஒரு வேளை நான் கேட்குறேன், அது சரியா தப்பா, அது உண்டா இல்லையா, அதில் அதிகாரங்கள் மாறுதா, இயல்புகள் மாறுதா, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று சொன்னார். இந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை யார் உருவாக்கணும்? மத்திய அரசு உருவாக்கணும். அதுக்கு வந்து பெரிய அளவில் எண்ணிக்கையும் நம்பர்ஸும் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ.
பேசிக்காக அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரத்தான் தான் 2/3 மெஜாரிட்டி வேணும். அது எண்ணிக்கைக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் கொண்டு வரத்துக்கு அறிவு வேணும் முதல்ல எண்ணிக்கையை விட. ஏன்னா எதை கொண்டு வரனே தெரியாமல் ஒன்று கொண்டு வர மாட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னையா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி கொண்டு வரத்துக்கான ப்ரொவிஷனும் என்கிட்ட இல்லை. அது ஒன்றிய அரசோட வேலை. அப்படி கொண்டு வரணும்னா அதில் என்ன மாறுபடுது இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கும் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கும்? அப்படியே இருந்தாலும் அதை அவங்க கொண்டு வந்திருந்தா அதில் அதிகார மாற்றங்கள் இருந்தால் இப்படி ஒரு மாறுதல் இருக்குது. அதனால் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து இதுக்கு கொண்டு வான்னு நம்ம கோரிக்கையாவது வைக்கலாம். கோரிக்கை தான் வைக்கலாம். போகாத ஊருக்கு வழி தேடுது அந்த கவர்மெண்ட். வழியே இல்லை. போகாத வழிக்கு ஊருக்கு வழி தேடுறதில்ல. அப்படி ஒரு ஊரே இல்லை. நீங்கள் சொன்னது போகாத ஊருக்கு வழி இல்லாத ஊருக்கு வழி கண்டுபிடிக்கணும். அதானே. ஊரே கிடையாது, பாதையும் கிடையாது, அறிவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. ஒன்று இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. இல்லை உருவாக்குவதற்கான கருவே இல்லை. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு வாங்க. இதை தான் உருவாக்க போகிறேன். யார்? நான் சட்ட மசோதாவை உருவாக்க போகிறேன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட, என் மானியத்துக்கு உட்பட்டதுன்னு அவர் ப்ரொப்போசல் வச்சாலே ஏன் இதை உருவாக்குறேன்னு ஒன்று கொடுக்கணும். அறிவு இருக்க அதை நேராக எடுத்து வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுறான்னு கேட்குறதுக்கு விட்டு அதுவரையில் இதுவான். இப்போ ஏன்டா இது வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு இது வரலன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவங்களை ஏன் சார் 2/3 மெஜாரிட்டி இல்லைங்க, என்றைக்குமே கிடையாதுங்க. இதோட எமர்ஜென்சியில் கொண்டு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் 2/3 மெஜாரிட்டி எப்போ வந்துருக்கு? 1984 ராஜீவ்காந்தி கிடைச்ச வாய்ப்பு தான். அங்கே 400க்கு மேலே வேறு எப்பயுமே கிடையாது. ஐயா பண்டிதர் நேருவே கிடைக்காத வாய்ப்பு அவங்க அம்மா செத்து ராஜீவ்காந்திக்கு கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய கவுண்ட்டு. அந்த கவுண்ட்டு நம்மளோட திமுக அரசுக்கு எதிரான சூழல். ஆனால் அதிமுக ரொம்ப வேண்டிய சூழல். இன்னி வரைக்கும் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்க அதிமுக ஒரு முறை கூட ராஜீவ்காந்திகிடம் கல்வித்துறையை தவறாக அந்த சூழலில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, மாநில பட்டியல் கொடுன்னு கேட்கவே இல்லை. அப்போ மட்டும்தான் வாய்ப்பு இருந்தது. இப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டி அது மட்டும் எப்பங்க நான் தான் கேட்குறேங்க. ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அது மட்டும்தாங்க. 2019 மோடி கவர்மெண்ட் கிடையாது. 2/3 மெஜாரிட்டி எங்கே இருந்ததுன்றீங்க? அந்த காஷ்மீருடைய சிறப்பு அந்த ஸ்தலம் அதாங்க அவங்க அலைன்ஸோடு இருந்தது. அந்த அலைன்ஸோடு இருந்தது, அவங்க பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் கேட்குறது அலைன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தாங்க அது ஒத்து வருமா ஒத்து வராது இதுதான் கேள்வி. அலைன்ஸோடு இருக்குன்னாலும் அவங்க ஒத்து வரணும். யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்கோ அவங்க ஒத்து வரணும். இந்த அடிப்படை அறிவே கிடையாது. அலைன்ஸுன்னு வந்துட்டாலே அங்கே மெஜாரிட்டி கம்மின்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? அப்போ அங்கே 2/3 இல்லை. ஒருவேளை 2/3 அளவுக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசான காங்கிரஸோ பிஜேபியோ தலைமையேற்ற அந்த 2 பேரும் இந்த ஒன்றிய அரசு பட்டியலேருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டு போகிறதுக்கு மனசு வேணும். அவங்க ஒத்து போனால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். 2019 இருந்ததுன்றீங்கல்ல, அந்த அலையன்ஸில் நாம் இருந்தோமா? இல்லை. நம்ம கேட்டாலும் அவங்க கொடுக்குற மனநிலையில் இருந்தாங்களா? இல்லை. கேட்டோம் கொடுத்தாங்களா? கேட்டோம். நம்ம கேட்டால் இருந்தாங்களான்னு இல்லை, கேட்டோம் கொடுக்கல. ஆனால் 89 கிட்டத்தட்ட 91, 96 தவிர 2004 வரைக்கும் திமுக ஏதோ ஒரு அலைன்ஸில் வந்து சென்ட்ரலில் பவரில் தானே இருந்தது. அதை தாங்க சொல்கிறேன். ஆனால் அது 2/3 இல்லை, நம்பர்ஸ் இல்லை. ஏங்க 2/3 நம்பர்ஸ் இல்லவே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு போனவங்களோட தானே இருந்திருக்கேன். அவங்க எப்படி கொடுப்பாங்கன்றீங்க? யார் எடுத்தாங்களோ அவங்க எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்க? பிஜேபி மட்டும் கொடுக்குமா? நான் கேட்குற கேள்வி இப்போ தான். அடுத்த கேள்வி, காங்கிரஸ் கொடுக்காதுன்றத நான் உறுதியாக சொல்கிறேன். பிஜேபி கொடுக்குமா? அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக கூட்டாட்சி தத்துவத்து மேலே விருப்பமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த புள்ள காங்கிரஸுங்க, இளைய புள்ள பிஜேபிங்க. 2 பேர்த்துக்குமே ஏக இந்தியான்னு பேசுகிறவங்க, அவங்க ஏக பாரதம்ன்றவங்க. அவங்க
ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்று, அது மொத்தமே நாங்கள், மொத்த பேருமே இந்துக்கள், மொத்த பேரும் ஹிந்தி பேசணும், மொத்த பேர்களும் வந்து சமஸ்கிருதத்தை சொல்கிற பாடத்தை நம்பி நடந்துக்கணும், மனு தர்ம சாஸ்திரம் தான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்கிறத 2 குழந்தையும் ஒத்து போகுது. போன முறை வரைக்கும் இந்தியா கூட்டாட்சி சரியில்லை அப்படின்னு ராகுல் காந்தியே பேசியிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச். திரும்ப திரும்ப கேட்பாங்க, ஒரு தத்துவத்தை தொடர்ந்து பேசிட்டு மட்டும் இருக்கீங்க, நடக்கவே இல்லையான்னு. அந்த தத்துவத்தை தொடர்ந்து பேசியிருந்த இயக்கம் திமுக தொடர்ந்து பேசிட்டு இருந்தது. அதனால மட்டுமே 3 விஷயத்துக்கு ஒத்துக்கினார் ராகுல் காந்தி. நீட் விலக்கு தருவேன், மாநில சுயாட்சிக்கான தேவைப்படுகிற அதிகாரங்களை தருவேன், மொழி திணிப்பு இருக்காது, மொழி பாலிசியும் அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமையோடு இருக்கும்னாரு. இது அவர் வாயால் சொல்லி ரெக்கார்டடாக இருக்குது. இன்னும் அதை சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் மு.க.ஸ்டாலின்ற தலைவர். அந்த இணக்கம், அந்த தத்துவத்தினுடைய நோக்கம், அதை புரிய வைத்தல் தன்மை தான் அதை கொண்டு போச்சு. இப்போ மீண்டும் ராகுல் காந்தி வடநாட்டினுடைய இதில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார். நீ இதை தாண்டிலாம் அரசியல் பண்ணாத, ஸ்டாலின் வந்து கட்சியா இந்தியாவில் பல மாநிலங்களோட அதிகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னா நீ வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க.